எவ்வளவு நம்ம ஏமாற்றப்பட்டோம், எவ்வளவு வஞ்சிக்கப்பட்டோம், எவ்வளவு அடிமைத்தனப்பட்டோம் என்பதை நீங்க தயவாய் புரிந்து கொள்ளுங்க. நீங்க பைபிள் படித்து நீங்கள் ஆரோக்கியம் அடையாம நீங்க ஒண்ணுலயும் ஜெயம் எடுக்க முடியாது. நீங்க பைபிளை படித்து ஆராதித்தும் ஜெபித்து நீங்கள் ஜெயம் எடுத்த மாத்திரம்தான் நீ வருங்காலம் தப்பித்து போக முடியும், இல்லாம தப்பித்து போக முடியாது. நான் சொல்ல பிரசங்கி பேசுற பிரசங்கி தப்ப முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இனி அப்படி அல்ல, அவர் அப்போலோ பெரியவர் பவுல் பெரியவர் சொல்லி நீங்க சொல்லாதபடி கிறிஸ்துவுக்குள்ள நீங்க தான் பெரியவர்கள். கரங்களை தட்டி கத்தனர் கிறிஸ்துடைய வசனத்துல வாழுக நீங்க தான் பெரியவங்க. கர்த்தருடைய சித்தத்தை செய்ய நீங்க தான் பெரியவங்க. யாரை நம்பாதீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் திருவசனத்தை புசித்து ஜெபத்தினாலே பலம் பெற்று கழுகை போல தைரியம் அடையும் போது அந்த மேய்ப்பன் உன் பக்கமாய் வந்து நீ மேய்க்கும்படியான ஆகாரத்தை வசனத்திலிருந்து எடுத்து உன்னை தந்து உன்னை புஷ்டியாய் மாற்றுவா, உன்னை புஷ்டியாய் மாற்றுவா. நீ எங்கேயும் தோல்வி அடைவதில்லை, எங்கேயும் தளர்ந்து போவதில்லை. சில இடத்துல தோல்வி தள்ளாட்டம் வரும். அதனாலே வசனத்தை படித்து விட்டு ஒரு ஜெபத்தில் பிசாசின் கிரியைகள் நோயின் கிரியைகளை அழித்து எரிய கர்த்தர் உனக்கு உதவி செய்ய இன்றைக்கும் போதுமானவருக்கு நீ தேடுகிற இடத்துல அந்த மேய்ப்பன் இறங்கி வருவா, உன்னை தேடுகிற இடத்துல ஆசீர்வதிப்பா. எல்லா காரியத்தை கர்த்தர் புட்டு புட்டா வைத்து ஆவியோடு உண்மையோடு தெளிவத்தில் நான் இருப்பேன்னு சொல்லி இருக்கிறான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனபடி சின்ன சின்ன துண்டு மெசேஜ் எல்லாம் உங்களுக்கு வரும்போது ஏற்றுக்கொள்ளாதீங்க, அவங்க நடிக்காதாக்கம். வேதத்தை பார்க்கும்போது ஆண்டவர் தைரியமா தான் போதிச்சிருக்காரு. ஆண்டவர் கோழையா போதிக்கல, தைரியமா தான் போதிச்சாரு. நீங்க சிங்க குட்டிகளாக்கும், நீங்கள் யாருக்கு அடிமையா இருக்கக்கூடாது. பரிசுத்தாவின் சபைக்கு சொல்லுகிறா. ஹல்லேலூயா. ஒன்று தெரியுமா, உன் நோயை தீர்க்க ஒன்னால முடியும் மக்கள், அதை மாத்திரம் புரிஞ்சிடுங்க. யாரும் தேவையில்லைன்னா உன் சரீரத்தில் விடுதலை வாங்க நீ சத்தியத்தின் ஆகாரத்தை அறிந்திருந்தால் நீயே இன்றைக்கு விடுதலை வாங்கி போவா என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்ல. யாரும் தேவை கிடையாது, யாரும் தேவை கிடையாது. அது பொய்யான ஒரு வழிகளாகும். ஹல்லேலூயா. அதை கர்த்தர் உனக்கு தருவாராக. பாத்தீங்கன்னு சொன்னா அங்க பவுல் சொல்லுகிறா, பவுல் யார், அப்போலோ யார், கர்த்தர் அவனவனுக்கு அளித்தபடியே நீங்கள் விசுவாசத்திற்கு ஏதுவாயிருந்த இருக்க ஊழியக்காரன் தானே. அல்லேலூயா. அவர் சொல்ல பவுல் யார், அப்போலோ யார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப பவுல நடத்தினாலும் அப்போலோ நடத்தினாலும் அதுக்கு மேலே இருந்து நடத்துறது ஒரு கர்த்தர். ஆமென். அதுக்கு தாள உள்ள வசனம் படிங்க சீக்கிரம் போ. நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்களே. ஆமென். பவுல் சொல்லுகிறான், நான் நட்டாலும் அப்போலோ நீர் பாய்ச்சினாலும் விளையை செய்கிறது கர்த்தராக்கும். ஆமென். தேவன் பிரியப்படுகிற ஒரு பாத்திரத்தை தேவன் இந்த சபையிலே தன்னுடைய வேலைக்காக, வருங்கால வேலைக்காக, நித்திய வேலைக்காக, நித்திய தூதனாக நீங்க மாற போறீங்க. முன் நாட்களில் தூதனை வைத்த தன்னுடைய வேலைக்காக அவன் விழுந்து போனான். இப்போது அற்பமான சரீரமாக இருக்க உங்களை நித்திய வேலைக்காக தெரிந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆசை தானே 2 பிள்ளைகள் வேணும்னு சொல்லி, அதை போல நம்மளை உருவாக்கி தன்னுடைய பிள்ளைகளாய் வைப்பதற்கு கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப யார் நட்டாலும் யார் தண்ணி பாய்ச்சினாலும் விளைய பண்ணுவது ஆண்டவர் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விளைய பண்ணுகிற காரியத்தில் உங்களுக்கு விளைய முடியல என்று சொன்னா யார் நட்டும் பலம் இல்லை, யார் தண்ணி காட்சியும் பலம் இல்லை, தண்ணி பாய்ச்சியும் பலம் இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்ப ஒருத்தன் நடுகிறான்னு சொன்னா அவனுக்கு கொடுத்த வேலையை செய்கிறான். ஒருத்தன் தண்ணி பாய்ச்சுகிறான்னு சொன்னா அவனுக்கு கொடுத்த வேலையை செய்கிறான். ஹல்லேலூயா. நாங்கள் வேதத்தில் இருக்கின்ற சின்ன சின்ன ரகசியங்களை
அவன் அவனுக்கு கொடுத்திருக்கிறதை பகிர்ந்து, அவ்வளவுதான். இதுல ஜோஸுக்கு வேலை இருக்கலாம், அஷோருக்கு வேலை இருக்கலாம், எனக்கு வேலை இருக்கலாம், இந்த பிள்ளைகளுக்கு வேலை இருக்கலாம். நீங்களும் அந்த அந்த இடத்துல வேலை செய்யறீங்க. ஆமென், ஆமென். நீங்கள் அந்த அந்த இடத்துல வேலை செய்து பார்க்கறீங்க. எப்படி அது ஒண்ணு பிழைக்குமா, எப்படி அது ஒரு விசுவாசி வருவானா, எப்படி ஒரு விசுவாசி தப்பித்துக் கொள்வானா. ஒரு நீங்க எல்லாரும் வேலை செய்யறீங்க பண்ணையில. அப்ப ஒரு ஆள் நடுகிறாரு, ஒரு ஆள் பாய்ச்சுகிறாரு. விளைய பண்ணுறது இயேசுவே. நம்ம கிருஷி செய்ய போறோம், கிருஷி நட போறோம். ஒரு பயிர் தான், ஒரு வயல் தான் உண்டாக்குறோம், வயலை களைக்கிறோம். என்னுடைய வேலை உழுக வேலை, இன்னொரு வேலை தண்ணி பாய்ச்சுற வேலை, அடுத்து மரம் அடிக்கிறதுக்கு வேலை. எல்லாம் செய்து முடிச்சாச்சு. ஒரு ஆள் நட வருது. ஆமே, கவனம். ஒரு ஆள் நட வருது, நட்டாச்சு, தண்ணி பாய்ச்சியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, நட்டாச்சு. விளைவை எஜமான் காத்திருக்கிறான். விளைவை எஜமான் காத்திருக்கும் போது இடையில என்ன வேணுமென சம்பவிக்கலாம். மழை இல்லாம இருக்கலாம், வெயிலா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், காற்றா இருக்கலாம். அந்த பயிர் வளையாம முதுகு ஆகாம என்ன செய்யறது, இடையில செத்து போகிறது. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அப்ப தேவன் அந்த பயிரை விளைய வைக்கிறது போல உங்களை பரிசுத்த ஆவியானவர் பரலோக ராஜ்யத்து போவதற்கு ஏதுவாய் திட்டங்களை சொல்லிக் கொடுத்து உங்களை உருவாக்குவது எல்லாமே என் ஆண்டவர். உன்னை விளைய வைக்கிறது ஆண்டவர், பரலோகத்தை அறிய வைக்கிறது ஆண்டவர், புத்தியை தருகிறது ஆண்டவர், தெளிவை தருகிறது ஆண்டவர். பரலோகத்துக்கு போக வேண்டிய எல்லா பாதைகளையும் உன்னை தட்டி திருத்தது என் இயேசு. அல்லேலூயா. மின்னும் பின்னும் என்னை நெருக்கி கரம் வைக்கின்றீ, முன்னும் பின்னும் என்னை நெருக்கி கரம் வைக்கின்றீ. உமக்கு மறைவாய் எங்கே போவேனு, உமக்கு மறைவாய் எங்கே போவேனு, உம்மை விட்டு எங்கே ஓடுவேன், நான் உம்மை விட்டு எங்கே ஓடுவேன். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. ஏசையா, ஏசையா, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. ஏசையா, ஏசையா, மனிதர்கள் பயந்து போக மாட்டேன், மனிதர்கள் ஆயி பேசட்டுமே, பயந்து போக மாட்டேன். துன்பங்கள் 1000 வந்தாலும், துன்பங்கள் 1000 வந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. ஏசையா, ஏசையா, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. ஏசையா, ஏசையா. இது அர்த்தம் உங்களுக்கு தெரிகிறதா? யாரெல்லாம் வசனம் பேசினாலும், யாரெல்லாம் அற்புதங்கள் அடையாளங்களை செய்தாலும், ஒரு பிள்ளைக்கு ஆண்டவரை விட்டு பிரிய முடியாதுன்னு சொல்ல ஒரு பெரிய பாச பிணைப்பு, ஒரு பாச சந்தோஷம், ஒரு பாச பிணைப்புல இருக்கிற பிள்ளைகள் சொல்லுவாங்க, எனக்கு இதெல்லாம் தேவை, உங்க அன்பு தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஊழியக்காரர்கள் எனக்கு தேவை, நீங்க எனக்கு தேவை. ஆமென், ஆமென். அந்த பிள்ளைதான் அவர் நடுவதற்கும் அவர் தண்ணி பாய்ச்சுவதற்கும் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்ப ஒரு மரியாள் தன் பாதத்தில் இருந்தது போல கர்த்தருடைய வசனத்தை பெற்றுக்கொண்டு அவருக்குள்ள வளரும். அதே போல நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து ஒவ்வொரு நாளும் வசனத்தை சாப்பிட்டு அவர் தருகிற தாகந்திக்கிற தண்ணியை குடித்து புசித்து அதிலே நீ வளருவாயானால் அந்த பரலோக மீட்பை சபை காணப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். சுவிசேஷம் கள்ளமா எதுவான கண்டுபிடிங்க மக்களை. இந்த சுவிசேஷம் சரியான கண்டுபிடிங்க. இந்த சுவிசேஷம் நல்ல பாதைக்கு போகுதான்னு கண்டுபிடிங்க. இந்த சுவிசேஷம் கர்த்தர் பேசுறாரா இல்ல இவனும் பேசுறாரு கண்டுபிடிங்க. நீங்க கண்டுபிடிச்சு சுவிசேஷத்துக்கு வாங்க. நீங்க எத்தனை பேர் இருந்தாலும், நான் பேசலாம், ஜோஸ் மாஸ்டர் பேசலாம், அசோக் பேசலாம், இன்னும் புதிய புதிய ஆட்கள் பேசலாம், தண்ணி ஊத்தலாம். ஆனா ஆண்டவரை கத்த எப்போது உன் பக்கமாய் வந்து சொல்லி கொடுக்கிறாரோ அப்பத்தான் அந்த பாசம் உனக்கு புரியும், அப்பத்தான் அந்த அன்பு புரியும், அப்பத்தான் அந்த நேசம் புரியும், அப்பத்தான் அந்த அணக்க புரியும், அப்பத்தான் நீ தைரியமா வளர முடியும். அல்லேலூயா. பின்ன நீ ஜெபம் பண்ண இருந்தா அவருடைய காலை பிடிச்சுதான் இருக்காது. போக இடத்துல பிரச்சனை ஆனா காலை விடாம பிடிக்கிறது இல்ல, கெட்டி பிடிச்சாக நீ ஜெபிக்கிறது. என்னை தனியே விடக்கூடாது, என்னை தனியே தள்ளக்கூடாது, என்னை தனியே விடக்கூடாது, நீ இல்லாம எனக்கு வாழ முடியாது. ஆனபடி பிடித்த காலை முன் வைக்க பிடித்து நீ போவாயானால் கர்த்தர் உனக்கு சகலதை கற்றுக் கொடுப்பா. பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவருக்கு என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. ஆனபடி விசுவாசிக்க பிள்ளை, நீ வசனத்துக்குள்ள வெளியே வா. ஊடா பாபா ஷஹரா பலகரா மாமா பாஜா ரபா ஷபா பாபா பாபா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். அடுத்த வசனம் சொல்லுங்க. பவுலியா நம்ம மேல படிச்சோமோ, நான் நட்டேன். ஓகே ஓகே. அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாமாக. அப்ப பாய்ச்ச வைக்கிறது யாரு? எங்களை பாய்ச்ச வைக்கிறது யாரு? அவரே. எங்களை நட வைக்கிறது அவரே. ஹல்லேலூயா. எங்களை தண்ணி வாச்சி ஆலோசனை தருகிறது போல, சபையை ஊதியாய் நட வைக்கிறது போல, நீங்களும் கர்த்தருடைய பாதத்தில் இருந்தா ஒரு மேய்ப்பன் உனக்கு தேவையில்லை. அவர் உனக்கு ஏற்ற தண்ணி தந்து நட வைப்பார், நீ விளைய பண்ணுவாய். ஹல்லேலூயா. நீ விளைஞ்சு சொல்லுவ, என்ன இனி யாரும் ஏமாத்த முடியாது, என்ன இந்த ஞஞா பிஞ்ச துண்டு மெசேஜ் ஒன்னு ஏமாத்தாது, என்ன ஞஞா பிஞ்ச கள்ள ஊழியக்காக ஒன்னு ஏமாத்த மாட்டியாது. இப்ப எனக்குள்ள தண்ணி பாய்ச்சி என்னை வேர் பற்றி எழும்ப வைக்கிறது. அது என் ஆண்டவர் நேரடியான கிரியை செய்ய தொடங்கி விட்டான். அதுக்கு தான் சபையை கர்த்தர் கொண்டு வருகா. ஆமென், ஆமென். நடும்போது கொஞ்சம் கஷ்டம் என்ன உண்டு மக்களே, நடும்போதெல்லாம் கொஞ்சம் குத்தி இறங்கும், கொஞ்சம் கஷ்டம் உண்டு. அது சீரான பின்ன தண்ணி பாய்ச்சி தருவார்ல, அதெல்லாம் சமாதானத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். இனி சபை தப்பி போக வேண்டுமானால் ஒரே வழிதான் உண்டு. நீங்கள் வசனத்தை தேடுங்க, வசனத்தை ஆராயுங்க. இன்னும் அதிகமாக சொல்ல, வெளிப்பாடு எபிரேய புஸ்தகம் ரொம்ப தியானிங்க. இயேசு கிறிஸ்து தன் சரீரமாகிய திரையை கிழித்து அந்த பரலோக ராஜ்யத்தை உண்டாக்கி இருக்கிறார். அதை போல நீங்களும் மாம்சத்துக்குரிய எண்ணங்களை விட்டுடாம யாரும் பறந்து போக முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மெல்ல மெல்ல தண்ணி ஊத்தி நடப்பட்டு வளர்ந்து வர வளர்ந்து வர வளர்ந்து வர ஒவ்வொரு நாளும் தேவன் கொடுக்க தண்ணியை தாகமாய் தீர்த்து வரும்போது அவங்களுக்கு தெரியும், நாம் இந்த சின்ன ஆராதனையில போக முடியாது, ஜெபத்தில போக முடியாது, காணிக்கையில போக முடியாது, இதனால போக முடியாது. அப்படியானால் இன்றைக்கு என் சரீரத்தை ஜீவனோடு கொலைக்கு கொடுக்க வேண்டும். ஆமென். கொஞ்சம் கொஞ்சமாய் ஆசை இச்சைகளை விட்டுடும் போது, கொஞ்சம் கொஞ்சமாய் ஆசைகளை வெறுக்கும் போது, கொஞ்சம் கொஞ்சமாய் உங்களை வெறுக்க வெறுக்க அந்த தண்ணி அதிகமாய் பாய தொடங்கும். நீங்க வெறுக்க வெறுக்க அந்த நாற்று அதிகமாய் தாளே போறது போல வேறாய் கர்த்தர் வசனத்துக்குள்ள உங்களை கொண்டு போவார். அந்த வசனம் பிரியாது, தண்ணி பிரியாது, அது உனக்கு தேவையான சகல ஆகாரத்தையும் தரும். அல்லேலூயா. நீ எங்கெல்லாம் ஓடிக்கொண்டு வந்தியோ பிசாசுக்கு பயங்கர சந்தோஷமாக்கு. கூப்பிடுற இடமெல்லாம் நோட்டீஸ் அடித்து ஒட்டுற இடமெல்லாம் ஓடிக்கொண்டு பிசாசு பயங்கர சந்தோஷ காரியம் அவன் ஒரு நாளும் கற்றுக்கொள்ள மாட்டான். இப்ப நீ சபையில இருந்து பலனடைகிற இல்ல, சத்தியத்தை அறிகிற இல்ல, வசனத்துல வளர பார்க்கிற இல்ல, பிசாசு சொல்லுவது ஐயோ இவன் சத்தியத்துல வளர்ந்தா என்னுடைய ராஜ்யம் நிக்காத பிசாசு பயப்படுறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம்.
அடுத்த வசனம் பண்ணீங்க. பவுல் சொல்றாரு, மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சவன் ஒன்றாயிருக்கிறான், அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதான கூலியை பெறுவான். ஹல்லேலூயா. ஆமென். ரெண்டு வித கூலி. ஒன்று, பூமியில சந்தோஷமாய் வாழுகிறாங்க. ஹல்லேலூயா. 4 நேரம் சாப்பிட்டு நல்ல மாற்று வஸ்திரம் உடுத்து, ஆடுகளை பிழிந்து, ஆடுகளை வஞ்சித்து, அவர்கள் மோகித்த இச்சையின்படி இங்க வாழுறாங்க சிலர். ஹல்லேலூயா. ஒன்று இங்க வாழ்றாங்க, இன்னும் பரலோகத்தின் வாழ்க்கையை குறிக்குது. ஆனபடிதான் பவுல் சொல்றான், அப்படி மேலும் நடுகிறவனும் அல்ல நீர் பாய்ச்சுவனும் அல்ல, ஒன்றா இருக்கிறான், அவனவன் தன் வேலைக்கு தக்க கூலியை பெறுவான். ரகசியத்தை சொல்லித்தாரன். கூலி கூலி சம்பவம் நம்ம அறிஞ்சிட்டோம், பரலோகத்தை குறித்து அறிஞ்சிட்டோம், நம்முடைய வாழ்க்கை 70 ஆண்டு காலம் அறிஞ்சிட்டோம், நம்முடைய அப்பா அம்மா எல்லாம் செத்து போனாங்க, மண்ணில் போனாங்கன்னு எல்லாம் கண்டுட்டோம். இனி நம்ம இருக்க போகிறது கொஞ்ச காலமாக்கம். இந்த ரகசியத்தை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த ரகசியம் அறிகிறதுனால நீங்கள் என்ன செய்கிறீங்க? இந்த செத்த சரீரத்தை மீட்டெடுப்பது யாருன்னு தேடுறீங்க. இந்த அழிந்து போகிற சரீரத்தை மீண்டும் உயிர்ப்பிக்கிறது யாருன்னு தேடுறதுனாலும் இயேசுவை நீங்கள் அறிந்தீங்க. அல்லேலூயா. அப்போ நீங்கள் இப்போ ஆராதிக்கிறதும் ஜெபிக்கிறதும் இங்கே இருப்பதற்கல்ல, இந்த சரீரம் அழிந்து போகும்போது அந்த இடத்தை பிடிப்பதற்காக நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அதை போலதான் ஊழியக்காரர்கள் வசனம் பேசினாலும், ப்ராப்பர்சி சொன்னாலும், விடுதலை கொடுத்தாலும் அவங்க நோக்கம் என்ன? இங்க இல்ல, அவங்க நோக்கம் அங்க தப்பணும். எங்க தப்பணும் சொல்லுங்க? எங்க தப்பணும்? பரலோகத்தில் ஒரு இடம் கிடைக்கணும். அங்க பயங்கரமான கூலி காரியம். நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரம் விசேஷமா இருக்கிறது போல, வானங்களுக்கு வானம் விசேஷமா இருக்கிறது போல, நீங்கள் விசேஷத்தின் மேல் விசேஷமாய் அங்கே இருக்க போறீங்க. ஆமே சொல்லுங்க. ஆமே. விசேஷமா இருக்க போற ஒரு இடம் அங்கேயாக்கும். ஆனபடி அந்த இடம் கிடைப்பதற்காக்கும் நீங்களும் நானும் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நீங்களும் நானும் பவுலான் சரி அப்போலவான் சரி அந்த இடத்துக்கு வேலை செய்யறது தான் நம்ம இந்த வேலை. ஏன்னு சொல்லி, நீ வேலை செய்து முடித்து வந்தால் ஜீவ கிரீடத்தை உனக்கு நான் தருவேன். அல்லேலூயா. நீங்களும் இயேசு கிறிஸ்து செய்தபடி நீங்கள் செய்தால் உங்களுக்கு நித்திய காலமான ஜீவ கிரீடம் உங்களுக்கு உண்டு. அதுக்கு தான் வேலை செய்யறாங்க. அல்லேலூயா. அதுக்கு தான் நீங்க சபல வாரீங்க. இந்த உலகத்துக்காக அல்ல. இந்த உலகத்துக்கு களவாண்டி வாழலாம், களவாண்டி ஜீவிக்கலாம், கொலைக்கு போலாம், காட்டுக்கு போலாம், மலைக்கு போலாம், வெட்டலாம், குத்தலாம், எப்படியே வாழலாம். இப்ப வாழுகிறது ஒழுங்கு முறை உள்ள வாழ்க்கை வாழுகிறது வேற ஒன்றுக்கும் அல்ல. என் மேய்ப்பன் வைத்திருக்கின்ற ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வதற்காக நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை இழந்து போக கூடாது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆமே. சீக்கிரம் முடிக்க போறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, நாங்கள் தேவனுடைய உடன் வேலையாட்களா இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமா இருக்கிறீங்க. பவுல் சொல்லுகிறாரு, நாங்கள் தேவனுடைய உடன் வேலையாட்கள். அப்ப நீங்க எல்லாருமே தேவனுடைய உடன் வேலை ஆட்களா நான் நினைச்சு பேசுறேன். அல்லேலூயா. தேவனுடைய உடன் வேலை ஆட்கள் சொன்னா என்ன? பரலோகத்தில் தேவன் சிந்திக்கிறதையும் பரலோகத்தின் ரகசியங்களையும் சபை விசுவாச பிள்ளைகள் அவருடைய பாதத்திலிருந்து கற்றுக்கொண்டு நீங்கள் விளம்பினால் அவருடைய உடன் வேலைக்காக நீங்க. ஆமே. புரியல? சொல்ல புரிஞ்சா? கொஞ்சம் நேரமான உங்களுக்கு டப்பா கஷ்டமா இருக்குதோ? அல்லேலூயா. உடன் வேலைக்காரன் பரலோகத்தில் இருந்துள்ள பொழிவை பார்க்கிறான், பரலோகத்தின் ரகசியங்களை கேட்கிறான், பரலோகத்தின் ரகசிய அறிய உபவாசம் பண்ணுகிறான், பரலோகத்தின் ரகசியம் அறிவதற்கு ஜெபம் பண்ணுகிறான், பரலோகத்தின் ரகசியம் பைபிளையும் பரலோகத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கிறான். கம்பேர் பார்த்து என்ன செய்கிறான்? அழுகிறான், கலங்குகிறான், துடிக்கிறான். என் பிள்ளைகளை நடத்துவதற்கு ஆலோசனை தாரும் என்று சொல்லி கெஞ்சுகிறான். கர்த்தர் உடன் வேலைக்காரனுக்கு பரலோகத்திலிருந்து தூதனை அனுப்பி வசனத்தை கொடுத்து உங்களை நடத்தும்படி அவர்களை வைத்திருக்கிறார். நீங்களும் வசனத்தை கேட்டு சில காலம் பால் உண்ணன போதும் வசனத்தை கேட்டு ஜெபத்திலும் வசனத்தை ஆராயும் போது நீங்களும் உடன் வேலைக்காரலாய் மாறிட்டீங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. உடன் வேலைக்காரன். ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். பின்ன ஊழியக்காரனை பார்த்து சிரிப்ப.
அடவை பார்த்து சிரிப்பேன். இந்த கல்ல சின்ன சின்ன வசனம் சின்ன பையன்னு சொல்லுவேன். அவன்கிட்ட ஒன்றும் இல்லை, மருந்து ஒன்றும் இல்லை. ஆமே ஆமே. இல்லைன்னா நீ அழுதுட்டு தான் இருப்ப, அழுதுட்டு தான் இருப்பீங்க. இப்போ நீ உடன் வேலைக்காரியாக்க தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளுக. தேவன் தருகிற தண்ணியை குடிக்கிற, காத்திருக்கிற, பெருசாக அந்த நாற்று வேறு இறங்குறது போல அந்த தண்ணிக்குள்ள இறங்க போற. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உனக்கு முன்னவாறு 5 பேருக்கு சுவிசேஷம் சொல்லு, 2 பேருக்கு சுவிசேஷம் சொல்லு, ஒரு பிசாசை விரட்டு. இதெல்லாம் செய்யும் போது கர்த்தர் சொல்லுறா, என் உடன் வேலைக்காரன், என் உடன் ஊழியக்காரன், என்னோடு இருக்கிற ஊழியக்காரன். இதை வச்சு தாங்க ஊழியமே தவிர வேற சுக்கம் கிடையாது. எத்தனை பேர் புரியுதுங்க? கத்தோலிக்க மார்க்கம் வேற, சிஎஸ் மார்க்கம் வேற. அவன் ஒரு கதை கொண்டு வருவான், கொண்டு வச்சு அடிச்சுட்டு போயிடுவான். ஆனால் பெந்தேகோஸ்து மார்க்கம் அப்படி இல்லை. கர்த்தர் தருகிற திருவசனம் அதைத்தான் பேசணும். அல்லேலூயா ஆமென். நீங்கள் எல்லாரும் தேவனுடைய உடன் வேலைக்காரர்களாக்கும். அப்பதான் கர்த்தர் தெரியும் சொல்லுவா, இவங்க பால் அல்ல குடிக்கிறது, ஒன்று சபை நல்ல ஆகாரத்தை சாப்பிட்டு புஷ்டியாய் வளருறாங்க. அல்லேலூயா பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க, பிரைஸ் எல்லாம். கர்த்தர் பரலோகத்தோடு சொல்லுவா, என்ன சபையிலே என் ஆடுகள் உண்டு, வசனத்திலே வளருகிற ஆடுகள் உண்டு, வசனத்திலே பெருகிற ஆடுகள் உண்டு, என் தண்ணீரை குடிக்கிற ஆடுகள் உண்டு, அவர்கள் எனக்கு ஒப்பாய் வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு கேன்சர் வந்தாலும் பயப்பட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் உண்டு, ஒரு 2 மாதம் அவருக்கு சமய தோஷம், கொஞ்சம் வியாதியாக்கு. ஃபோன் அடித்து விழிக்காத ஊழியக்காக ஒன்றும் இல்லை. பேசுறத பார்க்கணும், தைரியம். பேசுறத பார்த்தா இவரை போற ஒரு ஊழியக்காக இருக்காது. பயந்தாங்கொள்ளுன்னு பயந்தாங்கொள்ளு. என்னையும் கூப்பிட்டாச்சு, பிரதர் ஜெபிங்கன்னு சொல்லி. என்ன பாஸ்டர் சின்ன குழந்தைகளை போல இருக்கிறீங்க பாஸ்டர்னு கேட்டு. அல்லேலூயா. இருக்க கஷ்டம் எனக்கு தான் தெரியும் பிரதர். நான் இப்போ ஒன்றும் ஜாவ் பண்ண மாட்டீங்க, ரொம்ப நாள் இருக்கத்தான் போறீங்க. ஏன் பயம்? தண்ணி சரியா இல்லை, வேறு சரியா இறங்கல்ல, பூரணம் ஆகல்ல. பூரணமானவன் கேட்பான் ஜெபித்து, எனக்கு இந்த நாள் மரணம் ஆண்டவரே, எனக்கு இந்த நாள் வியாதி ஆண்டவரே, இது சம்பவிக்குதா என்று கேட்டா கர்த்தர் இறங்கி சொல்லுவார், ஒண்ணுமில்லை, தைரியம் எழும்புன்னு சொல்லுவா. அவன் பயறு போல எழும்புவான். அதுக்கு தான் சபையை கர்த்தர் வைத்திருக்கிறான். அதுக்கு சபையை கர்த்தர், அதுக்கு தான் மீட்பை வைத்திருக்கிறார், அதுதான் விடுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதுக்கு வேற ஒண்ணும் இல்லை, உடன் வேலைக்காரியா நீ இருக்க வேண்டும். நீங்கள் உடன் வேலைக்காரர்களா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என் உடன் வேலைக்காரர், ஒரு மந்திரி ஆனவன் ஒரு மனுஷனை செலக்ஷன் பண்ணி, எம்எல்ஏ செலக்ஷன் பண்ணி, அந்த மந்திரி போடுற ஆர்டர் எம்எல்ஏ எம்பிக்கு வந்து ஜனங்களுக்கு பரவுகிறது போல கர்த்தர் நேரே போடுற ஆர்டர் உங்களுக்கு உண்டாகும். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. இனி நீங்க பயப்படக்கூடாது. நோயோ துன்பமோ பிரச்சனை வந்தால் போராடி ஜெயிப்பதற்கு நான் பவுலை சேர்ந்தவன் அல்ல, அப்போல சேர்ந்தவன் அல்ல, நான் இயேசுவை சார்ந்தவன். ஹல்லேலூயா. இயேசுவை சார்ந்தவன். ஜெபித்துக் கொள்ளும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமா இருக்கிறீங்க. ஒன்று, நீங்க ஒரு ஆட்டுக்கூட்டல் ஒரு பண்ணை, நான் மேய்ப்பேன், அவ்வளவுதான். புரியலையோ? அதப்போலதான் சபையில மேய்ப்பன் மேய்க்கிற சபையில 5 பேர் வியாதி இருந்தா அந்த வியாதி மேய்ப்பனுக்கு வந்த மாதிரி, அந்த துக்கம் மேய்ப்பனுக்கு வந்த மாதிரி. மேய்ப்பன் என்ன செய்கிறான்? அவரை மேய்க்கிற ஆண்டவரை பார்த்து, ஒரு மரண தண்டனை வந்திருக்கிறது, நான் என்ன செய்யணும்? சபையிலே கலக்கம், ஆடுகள் முட்டுகிறது, என்ன செய்யணும்? திறப்பிலே நிற்கிறான். ரகசியத்தை மேய்ப்பனுக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த மேய்ப்பன் உங்களை வெளிப்படுத்தி அந்த பண்ணை சரி பண்ணுறதா மேய்ப்பனுடைய வேலை. ஹல்லேலூயா. இதை சரி பண்ண சரி பண்ண சரி பண்ண புத்தி உள்ள ஆடுகள் புரிந்து கொள்ளும், நான் இயேசுவன் அந்த ரூபமாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. இன்னை முட்டை ஒன்றும் போகக்கூடாது, சண்டைக்கு ஒன்றும் போகக்கூடாது, புல்லுக்கு அடிபிடிக்க கூடாது. நான் சரியாய் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு அந்த தேவனுடைய சூப்பர் மேட்சர் ஒரு மனுஷனாய் மாறணும். அல்லேலூயா. அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் வசனத்தில் சொல்லப்பட்டு பாருங்க, நீங்க தேவனுடைய மாளிகை. எப்ப மாளிகை ஆகுறீங்க?
நீங்க தேவனுடைய மாளிகையை பாருங்க. ஒன்று தைரியம், ஒன்று புதுபலன், அபிஷேகம். அபிஷேகம். இன்னொன்று உங்க சுபாவம் மாறி நல்ல செம்மறி ஆடானனால உங்க உள்ளத்துல தெரியும், நான் இயேசுவோடு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் இயேசுவோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன், நான் இயேசுவின் ரூபமாய் மாறிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி உனக்குள்ள தேவன் பவுண்டேஷனை போட்டு எழுப்பி கொண்டு வர நீ கிறிஸ்துவின் மாளிகையாக மாறுகிறாய். ஆமே, ஆமே. கிறிஸ்துவின் மாளிகை அப்படின்னா கிறிஸ்துவின் ரூபம் உனக்குள்ள வந்துட்டு. பின்ன நீ பயப்படணுமா, கலங்கணுமா, வேதனைப்படணுமா? கிறிஸ்துவன் ரூபம் உனக்குள்ளே வந்தாச்சுன்னு சொன்னா நீ கடவுளுக்கு அதே ஆக்டிவிட்டியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ வயரை கண்டு கடியை கொண்டு அழுகவள் அல்ல, ஒரு வியாதியை கொண்டு அழுகவள் அல்ல, ஒரு பிசாசை கொண்டு அழுகவள் அல்ல, ஒரு துன்பத்தை கொண்டு அழுகவள் அல்ல, ஒரு பாடை பார்த்து அழுகிறவள் அல்ல. கிறிஸ்துவின் சகல மேனி உனக்கு வந்த பின்பு நீ சகலதை வார்த்தையினாலே மாற்ற அதிகாரம் உனக்கு உண்டு. ஆமே. உனக்கு வருகிற எதிரிகளை மாற்ற அதிகாரம் உண்டு, உனக்கு வருகிற சத்துருக்களை மாற்ற அதிகாரம் உண்டு, குடிக்கிறவர்களை மாற்ற அதிகாரம் உண்டு. எல்லா அதிகாரம் உனக்குல வந்துட்டு. ஆமே. அது எல்லாம் தரத்தான் நீங்கள் தேவனுடைய மாளிகையை மாறுவதற்குத்தான் இயேசு சபையை வைத்திருக்க. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஆமே, 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 ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை படிச்சு முடிச்சிரோம், அந்த 10 படிச்சு முடிப்போம். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தி உள்ள சிற்பசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொரு மேல் கட்டுகிறான், அவனவன் தன் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவான். அல்லேலூயா. முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. எத்தனை புரியுது? ஆண்டவரே, கொஞ்சம் ஆடுகளை தந்திருக்கிறீர் ஆண்டவரே, இந்த ஆடுகளை நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய அஸ்திபாகத்தில் ஆடுகள் இல்லை ஆண்டவரே, உம்முடைய அஸ்திபாகத்தில் ஆடுகள் இல்லை அப்பா. உம்முடைய அஸ்திபாரத்தில் ஆடுகள் நிற்கிறத நான் பார்க்க முடியல. உம் அஸ்திபாரம் விட்டு கவனிச்சிருங்க, உம்முடைய அஸ்திபாரத்தை விட்டு வேறொரு அஸ்திபாரத்தில் நிற்கிறதாக நான் பார்க்காது. அல்லேலூயா. ஆடுகள் தப்புமா? ஆடுகள் ஜெயம் கொள்ளுமா? ஆடுகள் விடுதலை அடையுமா? ஆடுகள் தப்பிக்குமான்னு கேட்கிறேன். எங்க போய் நிற்கிறாங்க? வேறொரு அஸ்திபாரத்தை. நான் கெஸ்ட் பாஸ்டர் வாரேன், உங்களை சந்தோஷப்படுத்த எனக்கு கொஞ்சம் செய்தி இருக்கும், உங்களை சந்தோஷப்படுத்த கொஞ்சம் அபிஷேக செய்தியெல்லாம் இருக்கும். அதை வச்சு அடிச்சு முழுக்கி சந்தோஷப்படுத்திட்டு தான் போயிடும். அல்லேலூயா. நீங்க என்ன சொல்லுவீங்க? சூப்பர் ஸ்டார் ஆக்கம் சொல்லுங்க, சூப்பர் ஆளாக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஊழியர் பாஸ்டர் தெம்மாடி ஆக்கம், ஒன்றும் தெரியாது. ஆமே, ஆமே. அவன் எப்படி கட்டுறான்? கிறிஸ்து நியமித்தபடியே கட்டுகிறான், கிறிஸ்து நியமித்தபடியே அஸ்திபாரம் போடுகிறான், கிறிஸ்து நியமித்தபடியே அவன் உருவாக்குறான். அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் மக்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்ப சபையை நான் என்ன கட்டுகிறேனோ அதை என்ன பார்க்கிறாரு, நான் என்ன விரும்புகிறேனோ அதை பார்க்கிறாரு, நான் எப்படி உருவாக்குறேனோ அதை கர்த்தர் என்ன பார்க்கிறாரு. அவ்வளவுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நீங்க கிறிஸ்துவின் மாளிகை மாற போறீங்க. கிறிஸ்து போட்ட அஸ்திபாரம், அப்போஸ்தல உபதேச அஸ்திபாரத்துல நீங்க கட்டி எழுப்ப போறீங்க. அதுக்கு தேவை 4 காரியம். 1 விசுவாசம், பாவ மன்னிப்பு, ஞானஸ்நானம், தேவனால் பிறக்கப்படுறீங்க. இந்த 4 வேயம் உங்களுக்கு கிடைச்சுன்னு சொன்னா 5வது பரிசுத்தமாகுதல். நீ எப்ப எல்லாம் பரிசுத்தமாக விரும்புறியோ அப்ப எல்லாம் அந்த நேச்சர் வெள்ளம் உனக்குள்ள இறங்கும். கரங்களை தட்டி கதறி சொல்லு ஹல்லேலூயா. இந்த நேச்சர் வெள்ளம் இறங்கும், இந்த நேச்சர் அபிஷேகம் இறங்கும், நேச்சர் அக்கினி இறங்கும். ஹல்லேலூயா. அப்ப நீ சொல்லுவேன், சுவிசேஷம் பேசி முடிஞ்ச வீட்டில் போய் ஜெபிக்கணும் சாயங்காலம். எனக்குள்ள கெட்டினாய், எனக்குள்ள நடத்தினாய், என் பவுண்டேஷன்ல கொஞ்சம் பிள்ளைகள் வந்தாங்க, அவர்களை என் மாளிகையை மாற்றுவேன். இதுக்கு தான் கர்த்தர் எங்களை தெரிந்து வைத்தார். ஹல்லேலூயா. இதுல எப்படிப்பட்ட பெரிய ஊழியக்காரனாலும் சரி, தாளை நீங்க படிக்கும்போது தெரியும், எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, கரெக்டா கிறிஸ்துவின் அப்போஸ்தல உபதேசம் இல்லாம எதை கட்டினாலும் நிக்காது.
ஆமே ஆமே. அவனுக்கு ஐயோ. ஆனப்படி சொல்றேன், நீங்கள் கிறிஸ்துவன் மாளி. கர்த்தர் விரும்புறது எப்படின்னு தெரியுமா? உங்க அப்பா ஒரு கலெக்டரா இருந்தா என் பிள்ளையும் கலெக்டர் ஆகணும். உங்க அப்பா ஒரு மந்திரியா இருந்தா என் பிள்ளையும் மந்திரி ஆகணும். அப்பா ஒரு ராஜாவா இருந்தா என் பிள்ளையும் ராஜாவாகணும். ஒரு கமாண்டரா இருந்தா என் பிள்ளை அப்படி ஆசைப்படுறது போலதான் என் ஆண்டவருடைய கண்ணீர். எனக்கொப்பா என் பிள்ளைகள் வளர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கொப்பா என் பிள்ளைகள் வளர வேண்டும். அப்ப நீங்க ஓடிட்டு நடந்தாலோ அங்கே இங்கே ஓடினாலோ அப்பா தெரியும், மேய்ப்பன் இல்லாத என் பிள்ளை ஓடுகிறாள், மேய்ப்பன் இல்லாத என் பிள்ளை ஓடிக்கொண்டிருக்கிறான். இவன் ஆபத்து வருகிறது, இவன் நெருக்கம் வரப்போகிறது, துன்பம் வரப்போகிறது. ஏன்? ஓநாய்க்குள்ள விழுந்திருக்கான் என் பிள்ளை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஓநாய்க்குள்ள பிள்ளை விழக்கூடாது என்று சொல்லிதான் ஆண்டவர் கர்த்தர் திருவசனத்தை தருகிறார். இப்ப நீங்க கிறிஸ்துவின் மாளிகையாக்கம் காலகட்டி பிள்ளை வளரும் போல வளர்ந்து கொண்டு இருக்கதாக்கம். பொன் கொண்டு பொதிந்தது போல, வெள்ளியை கொண்டு பொதிந்தது போல, ரத்தினம் கொண்டு பொதிந்தது போல, வைடூரியை கொண்டு பொதிந்தது போல திருவசனம் கொண்டு பொதிந்து கொண்டிருப்பதாக்கம். இதை நீ பொதிந்து தன் சரீரத்தை பாதுகாக்க சாத்தான் விடுகிற எந்த அம்பும் உனக்கு முன்னே வர